வணக்கம் நேயர்களே. மலர்ந்த நினைவுகளோடு, மனதோடு பேசிய வார்த்தைகளோடு, நீங்கள் காதல் கொண்ட தேனிசை வினாடிகளோடு பொக்கிஷம் இப்பொழுது திறக்கப் போகிறது. ஆம் நேயர்களே, கடந்த கால நினைவுகளில் நம்முடைய மனது பின்னோக்கி பயணிக்கும் நேரம், நாம் பார்த்த காட்சிகள், நீங்கள் விரும்பி பார்த்த காட்சிகள் நம்முடைய மனக்கண்ணில் விரியும் பொழுது நமக்கு கடந்த கால நினைவுகளின் சாமரம் வீசுவது இயற்கைதானே. ஆம், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகனுடைய அப்பா என் மகனுக்கு மாமனாரானால் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆம், இன்று நாம் பொக்கிஷத்தில் காணவிருக்கும் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். இனிமையான ராகங்கள் பல உண்டு. அந்த வகையில் ஆனந்த பைரவி, சஹானா, அட்டானா, கேதாரம், கௌளை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், சண்முக பிரியா. இத்தனை ராகங்களில் அபூர்வ ராகங்களாக இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் திரைக்கு வந்தது. பாலச்சந்தருடைய இயக்கத்தில் அபூர்வ ராகங்களில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, ஜெயசுதா, மேஜர் சுந்தரராஜன் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் அவள் ஒரு தொடர்கதையில் அணு கேரக்டராக இருந்தாலும் சரி, சிந்து பைரவியில் சிந்துவாக இருந்தாலும் சரி, பைரவியாக இருந்தாலும் சரி, அல்லது அபூர்வ ராகங்களில் பைரவியாக இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நந்தினி கேரக்டராக இருந்தாலும் சரி, பெண்களுடைய மன உறுதிக்கு, பெண்களுடைய வலிமைக்கு அற்புதமான ஒரு சாமரம் வீசி இருப்பார் கே பாலச்சந்தர். அது இந்த படத்திலும் உண்டு. கத்தி மேல் நடப்பது என்று சொல்வார்கள். ஆம், இந்த படத்தில் பாலச்சந்தர் கத்தி மேல் தான் நடந்திருக்கிறார். பைரவிக்கும் பிரசன்னாவாக நடித்திருக்கும் கமலஹாசனுக்கும் இடையில் இருக்கின்ற உறவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயசுதாவுக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் இடையில் இருக்கும் உறவாக இருந்தாலும் சரி, ஒரு நூல் பிசகி இருந்தாலும் கூட, ஒரு நூல், ஒரு சின்ன மயிரிழை போன்ற ஒரு நூல் பிசகி இருந்தாலும் கூட அந்த உறவு விகாரப்பட்டு போயிருக்கும். ஆனாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த உறவை, அந்த உணர்வுகளை அந்த பாத்திரங்களில் ஒன்றி போய் நம் ஒவ்வொருவரும் ரசிக்கக்கூடிய சூழலில் படமாக்கப்பட்டிருக்கிறது அபூர்வ ராகங்கள். ஒரு முரட்டு இளைஞன், நிகழ்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பிற்காலத்தை பற்றி கவலைப்படாத ஒரு மிக சாதாரண, நம்முடைய பக்கத்து வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் பிரசன்னா. கமலஹாசன் நடித்திருக்கிறார். ஒரு இசை மேதை, அற்புதமான இசையை வழங்கக்கூடிய ஒரு பின்னணி பாடகி பைரவியாக ஸ்ரீவித்யா. நீங்கள் பார்த்த படம், நானும் பார்த்த படம், நீங்கள் ரசித்த காட்சிகள், நானும் ரசித்த காட்சிகள். ஆனால் ஒருவர் சொல்ல, ஒருவர் கேட்க அபூர்வ ராகங்கள் இனிமையாக ஒலிக்கிறது. இங்கு முதல் காட்சியிலேயே இசை ஆலாபனையை அற்புதமாக நிகழ்த்தி இருப்பார் கே பாலச்சந்தர். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய ஸ்வரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். இந்த பாடல் ராக ஆலாபனை அற்புதமாக நிகழ்த்தி இருப்பார் வாணி ஜெயராம். வீணையின் நரம்பை விரல் கொண்டு மீட்டிய சுகம், மெல்லிய மலர் மேனியில் பட்ட சுகம். எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. சார், எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நாடகத்தை பாருமா. இதை தெரிஞ்சுக்கலன்னா அது ரசிக்காது சார். என்ன பார்க்க வந்தியா, நாடகத்தை பார்க்க வந்தியா? கீப் குவைட். என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்லாம போனா எப்படி? அதுதான் டயருக்கே பொறுக்கல. என்னுடைய வேலைதான், டயர் கடையில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதிங்க? நீங்க சொல்லலனா இந்த டயர் வெடிச்ச மாதிரி என் தலையை வெடிச்சிடும் சார். அப்பா,
சிரிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார். டிரைவர், டயரை மாத்தி வண்டி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், பேசிட்டே போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா, என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுதுட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டாரா? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கலன்னு அடிச்சிட்டீங்களா? ம்ஹும். காதலுக்கு குறுக்க நின்னீங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணும்மா. அப்படின்னா அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்தில் உணர்ச்சிப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாடினது ஜனகணமன, ஜானிலோ சிம்கான. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான். இங்கதான் இருக்கான், ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள, என் ஒரே மகன். அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். 1 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல, மூடின கதவு மூடினதுதான். இதுதான் உங்க மகனா? ஆமா. இப்ப சொல்லு, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே. இள ரத்தம், பெரிய புரட்சிக்காரன்னு தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியும் இல்லையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன், அவன் நினைவுக்காக. வரேன் சார். ஏமா, இந்த ராத்திரில தனியாவ போற? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனையை கண்ணா பின்னால் விட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார். ஹலோ, காத்த நான் தான் எடுத்து விட்டேன், உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். சாரி, பிளீஸ். ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா என்ன? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்ன எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கணக்கு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் என்னுடைய அப்பா. இவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்துகிட்டு என்ன எப்படி இந்த வீட்டிலேயே தங்க சொன்னீங்க? யார வேணுமானாலும் நம்பலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க குடிக்கிறது இல்லைங்கிற முடிவெடுங்க.
இங்க தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் எடுக்கிறேன். இப்போ முடிவு என்ன? நான் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எதுக்கா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? ஆத்திரப்படுறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம், அன்பு காட்ட காரணம் சொல்ல முடியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வீட்டு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாகணும் பிரசன்னா. ஏமா பேங்க என்னையே கேட்கல? எங்க கூட போனவங்கள வரல? என்னங்க இப்படி மழையிலே உட்கார்ந்துருக்கீங்க? எங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. இங்க தங்குறதுன்னு முடிவெடுத்தா என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது.